ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சாய் டெரஸ் கார்டனில் நோய்களை போக்கும் தூதுவன் அவன் யாருன்னு தானே பார்க்குறீங்க. அவன் தாங்க தூதுவளை மூலிகை செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தூதுவளை கீரைனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்காவது சளி இரும்பல்னா முதல்ல இந்த தூதுவளை கீரையை வாங்கி ஒரு ரசம் வச்சு 2 நாளைக்கு சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இருமலும் சளியும் இருந்த இடமே தெரியாமல் ஓடிடுங்க. ஆமாங்க, அது கண்டிப்பாக நிஜங்க. அப்படி ஒரு சக்தி சளி இருமலை விரட்டக்கூடியது இந்த தூதுவளை கீரைக்கு இருக்குங்க. அதையும் தாண்டி வேற என்னெல்லாம் மருத்துவ குணம் இந்த தூதுவளை கீரையில் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ அதை பற்றி தாங்க நாம் இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நாம் எல்லாம் நோய் வருவதற்கு முன்பு உணவையே மருந்தாக எடுத்துட்டோன்னா வயதான பின்பு மருந்தையே உணவாக எடுக்க வேண்டிய சூழ்நிலையே வராதுங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் பாருங்களேன், கலர் கலராக டப்பா வச்சுருக்காங்க. அதில் திங்கள் செவ்வாய் புதன்னு எழுதி வச்சு மாத்திரையை சாப்பிட்டுட்டு வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னா இறைவன் நமக்கு கொடுத்த அமிர்தமான மூலிகைகளை நாம் எல்லாரும் பயன்படுத்தணுங்க. இந்த தூதுவளை மூலிகை செடி எல்லா இடங்களையும் ஈஸியாக வளரக்கூடியதுங்க. அவ்வளோ ஈஸியாக தூதுவளை கீரையை பறிக்க முடியாதுங்க வளர்ந்ததுக்கப்புறம். ஏன்னு தானே பார்க்குறீங்க, அவ்வளவு முட்கள் இருக்குங்க இந்த தூதுவளை கீரையில். பயப்படாதீங்க, தூதுவளை கீரையில் முள் இருக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? ரோஜா செடியில் கூட பாருங்களேன், ஃபுல்லாகவும் முட்கள் இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் எவ்வளோ அழகான ரோஜா பூ பூக்குது இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த தூதுவளை கீரையிலையும் அவ்வளோ முட்கள் இருந்தாலும் அதில் இருக்கிற இலையும் காம்பும் தண்டும் பூவும் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. ஸோ இதில் முக்கியமாக 3 குணம் இருக்குங்க. அது ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து கபத்தை அழிக்கக்கூடியது. அப்படின்னா இந்த மார்பு சளி கண்டச்சளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சுத்தமாக வேரோட அழிச்சிருவாங்க. 2வது கவனத்தை அதிகரிக்க செய்யும். அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போவோங்க. அந்த ரூம்குள்ளே போன உடனே நம்ம என்ன பொருளை எடுக்க போனோன்னே நம்மளுக்கு மறந்து போயிடும். அங்கே போய் தலையை சொரிஞ்சிட்டு நின்றுட்டுருப்போம், நம்ம எதுக்கு இந்த ரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னு. ஸோ அந்த ஞாபக சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்க செய்யுங்க. 3வது பார்த்தீங்கன்னா கரணத்தை ஓயச் செய்யும். அப்படின்னா இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண உட்காடுறோம். மெடிடேஷன் பண்ணும்போது பாருங்கள், நம்ம உட்காந்துட்டு தான் இருப்போம், ஒரு நிலையாக இருக்கிறோன்னு. ஆனால் நம்ம மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் நம்மளுடைய மனசை கண்ட்ரோலில் ஒருநிலைப்படுத்தவே முடியாது. அப்படி ஒரு நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த தூதுவளை மூலிகை கீரை வந்து நம்மளுக்கு உதவுதுங்க. இதில் வந்து நுண்ணிய கனிம சத்துக்களும் உப்பு சத்துக்களும் உடம்புக்கு தேவையான பல நோய்களை விரட்டக்கூடிய சக்தி கொண்டது தாங்க இந்த தூதுவளை மூலிகை கீரை. சளி, வறட்டு இருமல், ஆஸ்துமா, தைராய்டு, புற்றுநோய், கல்லீரல் ப்ராப்ளம், அலர்ஜி, கால்வலி, கைவலி, இடுப்பு வலி, உடம்பு வலி, நரம்பு தளர்ச்சி, இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான பயன் என்னவென்றால் ஆண்மையை பெருக்கக்கூடிய அதி அபார சக்திங்க இந்த தூதுவளை கீரைக்கு இருக்குங்க. இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னா ரசம், சூப், துவையல், சட்னி, தூதுவளை குடிநீர். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த தூதுவளை குடிநீர்னா இது வந்து எப்படி எதுக்காக வச்சு சாப்பிடணும் மெயினாக பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே தும்புற பழக்கம் உண்டுங்க. காலைல எழுந்திரிச்சோன்னா அச்சு அச்சுன்னு தும்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த தூதுவளை கீரையும் அந்த காம்பையும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நசுக்கி அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த தும்பல் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்து சரியாயிடுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த எந்த கீரை எடுத்துட்டாலும் எந்த மூலிகை எடுத்துட்டாலும் வாரத்தில் 2 நாள் நம்ம பயன்படுத்தலாங்க. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழியே இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் 2 நாளத்துக்கு வாரத்தில் 2 நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டினியூஸாக. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு சரியாகும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெய் நம்ம காய்ச்சும் போது என்ன பண்ணுவோம்னா முருங்கைக்கீரையை போட்டு அதில் காய்ச்சுவோம். அப்படி காய்ச்சும் போது இந்த தூதுவளை கீரையை ஒரு 3 4 5 போட்டு அது கூட நம்ம காய்ச்சினோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலையை போடுவாங்க ஜீரணமாகறதுக்காக. அப்படி நீங்கள் வெத்தலை சாப்பிடும் போது ஒரு
2, 3 தூதுவளை இலைய எடுத்து அது பின்னாடி முட்கள் நிறையா இருக்குங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த முட்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக அது கூட இந்த வெத்தலை இலையோட சேர்த்து வச்சு மடித்து நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஸோ சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக நடக்குங்க. ஜீரணம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த நான் சொன்ன இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் மறக்காமல் பண்ணிடுங்க. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேங்க. ஓகே, நாம் நெக்ஸ்ட்டு ஒரு மூலிகை செடியோட உங்களை சந்திக்க வருகிறேன். பாய்.